Good morning, my dear student. Now we are going to see the remaining topic, Unit 3, Cobb-Douglas production function. Cobb-Douglas production function. அதாவது Cobb-Douglas-னுடைய உற்பத்தி சார்பு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? Cobb-Douglas-னுடைய production function. Then the Cobb-Douglas production function was developed by Charles W. Cobb and Paul H. Douglas. ஓகே, இந்த Cobb-Douglas-னுடைய ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், இந்த உற்பத்தி சார்பு அப்படிங்கிறவரை, உற்பத்தி சார்பு இந்த பணியை யார் முதல்ல தொடங்கினாங்க அப்படின்னா சார்லஸ் டபிள்யூ காப் அப்படிங்கிறவரும் பால் ஹெச் டக்லஸ் அப்படிங்கிறவரும் தான் இதை தொடங்கினாங்க. தென் இட் பேஸ்ட் ஆன் த எம்பிரிக்கல் ஸ்டடி ஆஃப் அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இது வந்து எங்கே அமெரிக்காவினுடைய உற்பத்தி தொழிற்சாலையில் ஒரு ஆய்வினுடைய அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டது, தொடங்கப்பட்டது. It is a linear homogeneous production function which implies that the factors of production can be substituted for one another up to a certain extent only. அப்போ it is a linear homogeneous production function which implies that the factors of production, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு சமச்சீர் தன்மை வாய்ந்த இது அப்படின்னா which implies ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு சமச்சீர் தன்மை வாய்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகே, சமச்சீர் தன்மை வாய்ந்த, அதாவது சமமான தன்மை வாய்ந்த இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தென் இட் கேன் பி சப்ஸ்டிடியூட் ஃபார் ஒன் அனதர் அப் டு எ சர்டைன் எக்ஸ்டென்ட் ஒன்லி. இப்போ இது என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து என்ன சொன்னாங்க, ஒன்றுக்கொன்று, அதாவது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று பதிலீட்டு பண்டமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, 4 வகையான இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா, அதை ஓரளவுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றை பதிலீட்டு பண்டமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் குறிப்பிடுறாங்க. தென் இந்த Cobb-Douglas the Cobb-Douglas production function can be expressed as follows. இந்த Cobb-Douglas அப்படிங்கிறவருடைய இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் உற்பத்தி சார்பு அப்படிங்கிறது எப்படி எப்படி விளக்கப்படுகிறது அப்படின்னா, Q ஈக்குவல் ஏஎல் ஆல்பா கே பீட்டா. அதாவது இதை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, Q மீன்ஸ் என்ன அப்படின்னா குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டினா என்னது, Q மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இங்கே வந்து அவுட்புட்னா என்னது, உற்பத்தி, வெளியீட்டு உற்பத்தி அப்படின்னு குறிக்கக்கூடியது. அப்போ அவுட்புட் உற்பத்தி ஈக்குவல் ஏஎல் மீன்ஸ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஓகேயா? அப்போ ஏஎல் மீன்ஸ் பாசிட்டிவ், ஏ ஈக்குவல் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், கே ஈக்குவல் கேபிட்டல், எல் ஈக்குவல் லேபர், ஏ அண்ட் பி ஆர் பாசிட்டிவ் ஃப்ராக்ஷனிங் ஷோவிங். அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, அப்போ இது வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, Q ஈக்குவல் அவுட்புட்னானது வெளியீட்டு உற்பத்தி, ஏ ஈக்குவல் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் என்னது, நேர்மறை நிலையின் மதிப்பு, கே ஈக்குவல் கேபிட்டல்னா என்னது, மூலதனம், எல் ஈக்குவல் லேபர்னா என்னது, உழைப்பு. தென் ஏ அண்ட் பி இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஆல்பா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதாக இருக்குது,
பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் ஷோவிங். பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் ஷோவிங் மீன்ஸ் என்ன அப்படின்னா நேர்மறை பின்னத்தை காட்டக்கூடியதாக காணப்படுகின்றது அந்த ஆல்பா அண்ட் பீட்டா. Okay, and then the elasticity coefficients of outputs for the inputs labor and capital respectively. அப்போ இந்த எலாஸ்டிசிட்டினா அது நெகிழக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த எலாஸ்டிசிட்டி கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் அவுட்புட்ஸ், அதாவது இந்த மூலதனத்தினுடைய அளவு அப்படிங்கிறதுல மாற்றம் ஏற்படும் பொழுது உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறிப்பது தான் வந்து எனது இந்த கோப்-டக்லஸ்னுடைய ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். தென் இந்த P equal B means beta. ஓகே, அப்போ 1 minus alpha since A alpha plus beta is equal to 1, denoting constant returns to scale. Constant return to scale means what is that? விகித அளவு விளைவு விதி, அதாவது மாறாத விகித அளவு விளைவு விதி. கான்ஸ்டன்ட் மீன்ஸ் என்னது? நிலையானது, மாறாதது. அப்போ மாறாத விகித அளவு விளைவு விதி அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஓகே, யூ see that 4 points in that sum. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா A plus B equal 1 constant returns to scale. இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது எத்தனை ஒரு 3 டைப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 1 கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் மீன்ஸ் என்னது? மாறா விகித விளைவு விதி. ஓகே, செகண்ட் ஒன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா லெஸ்ஸர் தென் 1, அதாவது டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் மீன்ஸ் என்னது? குறைந்த செல் விகித விளைவு விதி, அதை விளக்கி காட்டக்கூடியது. தென் ஆல்பா ப்ளஸ் பீட்டா கிரேட்டர் தென் 1 இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், வளர்ந்த செல் விகித விதியை விளக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ரெடி வி saw that 3 points. கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் மீன்ஸ் என்னது? மாறா விகித விளைவு விதி. டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் மீன்ஸ் என்னது? குறைந்த செல் விகித விளைவு விதி. Increasing returns to scale means வளர்ந்த செல் விகித விளைவு விதி. Okay, now you see that points. The production function explains that with a proportionate increase in the factors, the output also increases in the same proportion. அதாவது ப்ரொபோர்ஷன்னா என்ன சொன்னோம்? ஆல்ரெடி வி saw that we study that proportion means என்னது? விகிதாச்சார முறை அப்படின்னு சொல்லி படித்தோம். ஓகே, தென் அப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் தட் வித் த ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் இன் த ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இந்த உற்பத்தி சார்பு அப்படிங்கிறது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த உற்பத்தி காரணிகள் வந்து ப்ரொபோர்ஷன் வாஸ் இன்க்ரீஸ்ட், இந்த விகிதாச்சார முறை அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது? தென் the output also increase in the same proportion. ஓகே, அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இந்த உற்பத்தி சார்பு பணியில் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த உற்பத்தி காரணிகளினுடைய ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் இந்த விகிதாச்சார முறை அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொழுது இந்த அவுட்புட் ஆல்சோ இன்க்ரீசஸ், அதாவது இந்த வெளியீட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன செய்யுது? அதிகரிக்கப்பட்டு இந்த சேம் ப்ரொபோர்ஷன் ஒரே மாதிரியான விகிதாச்சார முறையில் காணப்படுகின்றது, அல்லது அதிகரிக்கக்கூடும், ஒரே மாதிரியான விகிதாச்சார அளவில் அதிகரிக்கக்கூடும். தென் செகண்ட் ஒன் த கோப்-டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இம்ப்ளைஸ் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். இந்த கோப்-டக்லஸ்னுடைய இந்த உற்பத்தி சார்பு அப்படிங்கிறது எதை விளக்கி காட்டுது? மாறாத விளைவு விகித விதியை விளக்கி காட்டுகின்றது. தென் the Cobb-Douglas production function is a specific standard equation applied to describe how much output can be made with capital and labor inputs. அதாவது இந்த கோப்-டக்லஸ்னுடைய ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் அப்ளைட் டு டிஸ்கிரைப் ஹவு மச் அவுட்புட் கேன் பி மேட் வித் கேபிட்டல் அண்ட் லேபர் இன்புட்ஸ். என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த கோப்-டக்லஸ்னுடைய இந்த உற்பத்தி சார்பு அப்படிங்கிறது லேபர் உழைப்பு அண்ட் கேபிட்டல் இந்த மூலதனம் அப்படிங்கிற ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் காரணிகளை மட்டும் வச்சு செயல்படுத்தப்படுறாங்க. இது இந்த உற்பத்தி செய்வதற்கு இந்த கேபிட்டல் அண்ட்
லேபர் இது மட்டும்தான் அவசியம் அப்படின்னு சொல்லி இதுங்க விளக்கப்படுகின்றது. ஓகே, தட் இஸ் என் ஆஃப் தட் பாயிண்ட். தென் so the third one, Cobb-Douglas production function considered only 2 factors. Okay, அதாவது என்ன கொடுத்துட்டாங்க, ஒன்லி இந்த 2 காரணிகளை மட்டும் தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 2 காரணிகள் மட்டும்தான் அவங்களுடைய பாய்வுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க பயன்படுத்துகிறாங்க. Then fourth one, the Cobb-Douglas production function is a specific standard equation applied to describe how much output can be made with capital and labor inputs. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க, the labor அதாவது இந்த factors of production இருக்கு இல்லையா, அந்த 4 உற்பத்தி காரணிகள்லையும் இந்த கேபிட்டல் அண்ட் லேபர் அப்படிங்கிறதுல மட்டும்தான் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அதை வந்து என்ன படுத்துகிறாங்க, எவ்வளவு எவ்வளவு இந்த 2 உற்பத்தி காரணிகளை மட்டும் பயன்படுத்தி எவ்வளவு உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு கணக்கில் சமன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் வந்து fourth one. The Cobb-Douglas production function is a specific standard equation. அதாவது ஒரு நிலையான ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு நிலையான ஒரு தான் எடுத்துக்கிறாங்க. எதை, the output can be made with capital and labor. இந்த மூலதனத்திலையும் உழைப்பினுடைய உள்ளீடுகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் வெளியீட்டு உற்பத்தியை வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத இவங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியதான் fourth one points. Then the labor and capital production takes place only when both factors are employed. அதாவது the labor and capital only இந்த மூலதனம் and முதலீடு, உழைப்பாளர் and முதலீடு இவங்க 2 பேரும் மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறாங்க, both factors are employed, அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பணியில் வந்து எடுத்துக்கிறாங்க. Then labor contribute 3/4 of production and capital contributes 1/4 of production. Labor contribute 3/4 of production and capital contributes 1/4 of production. அதாவது இந்த 4 ஃபேக்டர்ஸில் என்ன பண்ணுறாங்க, 4ல் 3 பங்கும் மூலதனம் வந்து 4ல் 1 பங்கும் இங்கே பயன்படுத்தப்படுறாங்க. அதாவது உழைப்பு அப்படிங்கிறதுல 4ல் 3 பங்கும், லேபர் அப்படிங்கிறது வந்து 4ல் 3 பங்கும், கேபிட்டல் இந்த மூலதனம் அப்படிங்கிறதுல என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 1 பங்கும், 4ல் 1 பங்கும் என்ன பண்ணுறாங்க, உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுறாங்க. தென் the elasticity of substitution between the factors is equal to 1. The elasticity of substitution between the factors is equal to 1 அப்படின்னு என்ன குறிப்பிடுறாங்க, இந்த உற்பத்தி காரணிகளுக்கான பதிலீடு சப்ஸ்டிடியூஷன், அந்த பதிலீடு அப்படிங்கிறது பதிலீட்டு நெகிழ்ச்சிக்கு என்ன படுத்துகிறாங்க அப்படின்னா 1க்கு சமமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. 1க்கு சமமாக ஈக்குவல் டு 1, 1க்கு சமமாக இந்த காரணிகளை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா பதிலீட்டு நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேயா, இந்த உற்பத்தி காரணிகளுக்கு இடையே இந்த பதிலீட்டு நெகிழ்ச்சி அப்படிங்கிறது 1க்கு சமமாக காணப்படுகின்றது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த லா ஆஃப் சப்ளை. இந்த லா ஆஃப் சப்ளை மீன்ஸ் என்ன அப்படின்னா அளித்தல், அதாவது அளிப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த லா ஆஃப் சப்ளை மீன்ஸ் அளிப்பு விதி. The law of supply is associated with production analysis. It explains the positive relationship between the price of a commodity and the supply of that commodity. அப்போ இந்த அளிப்பு விதி, law of supply is associated with production analysis. இந்த அளிப்பு விதி அப்படிங்கிறது பகுப்பாய்வோட தொடர்புடையது. அனாலிசிஸ் மீன்ஸ் என்னது, பகுப்பாய்வு. அப்போ அந்த பகுப்பாய்வோட தொடர்புடையதான் என்னது இந்த இந்த லா ஆஃப் சப்ளை. இட் எக்ஸ்பிளைன்ஸ் த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் எ கமோடிட்டி. இது வந்து என்னது, எப்போவுமே வந்து இந்த அளிப்பு அப்படிங்கிறது, இந்த லா ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது விலைக்கும் அளிப்புக்கும், அதாவது ப்ரைஸுக்கும் சப்ளைக்கும் 2க்கும் இடையே வந்து ஒரு பாசிட்டிவ்
ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ப்ரைஸ் ஆஃப் எ கமோடிட்டி அண்ட் த சப்ளை ஆஃப் தட் கமோடிட்டி. ப்ரைஸ் விலைக்கும் சப்ளை அளித்தலுக்கும் இடையே ஒரு நேரடியான தொடர்பினை விளக்கக்கூடியதான் இந்த லா ஆஃப் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் கிளாத் இன்க்ரீசஸ், அதாவது இந்த துணியினுடைய விலை அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, அதிகரித்தால், த சப்ளை ஆஃப் கிளாத் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்போ துணியினுடைய அளித்தல் அப்படிங்கிறதும் என்ன செய்யும், அதிகரிக்கும். திஸ் இஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் when price rises, அதாவது எப்போ, இது வந்து உண்மை, ஏன்னா எப்போ அந்த விலை அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுதோ இட் இஸ் profitable to increase the production and hence supply increases. அப்போ it is profitable to increase, அதாவது அந்த விலை அதிகரிக்கும் பொழுது என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா the production also increase, இந்த உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கப்படுது. அதனால் என்ன கிடைக்குது, ப்ராஃபிட். அதன் மூலம் என்ன செய்கிறாங்க, இந்த லாபம் தர முயலக்கூடியதான் வந்து லா ஆஃப் சப்ளை என்று அழைக்கப்படுகின்றது. ஓகேயா, அதாவது இந்த லா ஆஃப் சப்ளை மீன்ஸ் என்ன, ஒரு அனாலிசிஸ், பகுத்தறிவோட தொடர்புடைய, பகுப்பாய்வோட தொடர்புடையது. இட் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் எ கமோடிட்டி அண்ட் சப்ளை, பண்டத்தினுடைய விலையையும் பண்டத்தினுடைய அளித்தலுக்கும் தொடர்புடையது. தென் ஃபார் எக்ஸாம்பிள், price of cloth increase, துணியினுடைய விலை அதிகரிக்கும் பொழுதும் சப்ளை ஆஃப் க்ளோத் ஆல்சோ இன்க்ரீஸ், அப்போ துணியினுடைய அளிப்பு அப்படிங்கிறதும் அதிகரிக்கப்படுது. அப்போ இதுதான் உண்மை, விலை அதிகரிக்கும் பொழுது என்ன செய்யும், அதனுடைய அளிப்பு அப்படிங்கிறதும் அதிகரிக்கப்படும். அதனால் என்ன கிடைக்குது, தட் ஏர்ன் ஃபார் ப்ராஃபிட், லாபம் அப்படிங்கிறத அதிலிருந்து பெற முடியும். தென் த லா ஆஃப் சப்ளை டிஸ்கிரைப்ஸ் எ டைரக்ட் ரிலேஷன் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் எ குட் அண்ட் த சப்ளை ஆஃப் த குட். ஓகேயா, இப்போ அந்த அளித்தல் விதி அப்படிங்கிறது எதை விளக்குது பாருங்கள், டைரக்ட் ரிலேஷன், நேரடியான உறவை விளக்குது. யாராருக்கிடையே, ப்ரைஸ் ஆஃப் எ குட், ஒரு பண்டத்தினுடைய விலைக்கும், அண்ட் த சப்ளை ஆஃப் த குட், என்னது, ஒரு பண்டத்தினுடைய அளித்தலுக்கும் இடையே உள்ள உறவை விளக்கக்கூடியது. தென் டெஃபினிஷன் மீன்ஸ் என்னது, இலக்கணம். தென் த லா ஆஃப் சப்ளை கேன் பி ஸ்டாட்டட் ஆஸ் அதர் திங்ஸ் ரிமைனிங் the same. If the price of a commodity increases, its quantity supplied increases, and if the price of a commodity decreases, quantity supplied also decreases. அப்போ the other things remaining the same, if the price of a commodity increases, its quantity supplied increases. அப்போ என்ன குறிப்பிடுறாங்க, மற்றவை மாறாமல் இருக்கும் பொழுது, அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம், அப்போ மற்ற பொருட்கள் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கும்போது, ஒரு பொருளினுடைய விலை அதிகரிக்கும் போது அந்த பொருளினுடைய அளிப்பு அப்படிங்கிறதும் என்ன செய்யுது, அதிகரிக்கப்படுகிறது. அதனால் என்னாகுது, if the price of a commodity decreases, the quantity supplied also increases. அதனால் ஒரு பொருளினுடைய குறையும் பொழுது பொருளினுடைய அளிப்பும் என்ன செய்யும், குறையும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், சப்ளை ஃபங்க்ஷன், அதாவது அளித்தலினுடைய பணி அல்லது சார்பு, அளிப்பினுடைய சார்பு. இந்த அளிப்பினுடைய சார்புனா என்ன பாருங்க, the supply of a commodity depends on the factors such as price of commodity, price of labor, price of capital, the state of technology, number of firms, prices of related goods and future price. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, future price, acceptation and so on, the acceptation and so on. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க, ஒரு பொருளினுடைய அளிப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குது, the supply of a commodity depends on the factors such as, அதாவது இந்த அளித்தலினுடைய தேவை அப்படிங்கிறது எதையெல்லாம் சார்ந்து வாழுது, such as price of a commodity, பண்டத்தினுடைய விலை, price of labor, உழைப்பினுடைய விலை, price of capital, மூலதனத்தினுடைய விலை, then the state of technology, அதாவது தொழில்நுட்பத்தினுடைய நிறுவனம் அல்லது தொழில்நுட்பம், அதனுடைய எண்ணிக்கை, ஸ்டேட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், எண்ணிக்கை, நம்பர்ஸ்,
அடுத்து நம்பர் ஆஃப் ஃபீம்ஸ் இந்த நிறுவனங்களினுடைய எண்ணிக்கை. அண்ட் ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னது இந்த பண்டங்களினுடைய தொடர்பின் விலை, அந்த ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை பயன்படுத்துகிறாங்களே அந்த ரிலேட்டட் குட்ஸ், அந்த பொருளோட தொடர்புடைய பண்டங்களினுடைய விலை. அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸப்டேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தினுடைய விலை பற்றிய எதிர்பார்ப்பு, இது எல்லாத்தையும் பற்றி அமையக்கூடியதான் வந்து என்ன அப்படின்னா சப்ளை ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ யூ நோ தட் மீனிங் சப்ளை ஃபங்க்ஷன் மீன்ஸ் என்னது, இது வந்து எனது இந்த ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பண்டங்களினுடைய அளித்தல் அப்படிங்கிறது எதையெல்லாம் டிபெண்ட்ஸ் மீன்ஸ் எனது சார்ந்து, எதையெல்லாம் சார்ந்து வளருது, ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி பண்டங்களினுடைய விலை, ப்ரைஸ் ஆஃப் லேபர் உழைப்பினுடைய விலை, ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் மூலதனத்தினுடைய விலை, இந்த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பத்தினுடைய நிலை, நம்பர் ஆஃப் ஃபீம்ஸ் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை, ப்ரைஸஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் அந்த பண்டங்களோட தொடர்புடைய பொருட்களினுடைய விலை, அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸப்டேஷன்ஸ். ஃபியூச்சர் ப்ரைஸ் எக்ஸப்டேஷன்ஸ் மீன்ஸ் எதிர்காலத்தின் விலை பற்றிய எதிர்பார்ப்பு. எக்ஸப்டேஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு. இது எல்லாத்தோடையும் தொடர்புடையது தான் வந்து என்னது இந்த அளிப்பு சார்பு. தென் இந்த மேத்தமெட்டிக்கலி then the Q is equal F P X P R3 P F3 T O இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ்பிளைன் இருக்கு பாருங்க. அதாவது ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டி, ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் டு குட்ஸ், ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்ட் சர்ச்சஸ், T means technology, O means objective of the product, E means accepted price of the then the P means price of a commodity, PR means price of related goods, PF means price of factors of production, T means technology, O means objective of the producer, E means accepted price of the commodity. Okay, அப்போ இந்த Q5 மீன்ஸ் என்ன அப்படின்னா குவான்டிட்டி சப்ளைட் ஆஃப் எக்ஸ் குவான்டிட்டி கமோடிட்டி. எக்ஸ் மீன்ஸ் என்னது இந்த இதில் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இந்த 6 இருக்காங்க இல்லையா, அதான் Q5 குவான்டிட்டி சப்ளைட் ஆஃப் எக்ஸ் கமோடிட்டி. ஓகேயா, அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் இந்த Q5 அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. தென் த நெக்ஸ்ட் ஒன் அசம்ப்ஷன்ஸ். அசம்ப்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அனுமானங்கள். யூ நோ தட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ஃபஸ்ட் லெசன்லேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகேயா, அசம்ப்ஷன்ஸ் மீன்ஸ் அனுமானங்கள் அல்லது எடுக்கோள்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, the law of supply is based on the following assumptions. அதாவது இந்த அசம்ப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பல எடுகோள்களை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது. ஓகே, அதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன், there is no change in the prices of factors of production. There is no change in the prices of factors of production. எனது இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகள் இருக்கு இல்லையா, அதனுடைய விலை அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. Then the second one, there is no change in price of capital goods. இந்த மூலதன பண்டங்கள், முதலீட்டு பண்டங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய விலையிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. Then the third one, natural resources and the availability remain the same. Natural resources and the availability remain the same. Natural resources means என்னது, இயற்கை வளங்கள். அதோட அந்த இயற்கை வளங்கள் and
அந்த அவைலபிலிட்டி ரிமைன் த சேம், மீதம் இருக்கக்கூடிய ஓகே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அல்லது பண்டங்கள் அப்படிங்கிறதுலையும் நோ சேஞ்ச், எந்த மாற்றமும் இல்லை. தென் த ஃபோர்த் ஒன், prices of substitutes are constant. அதாவது இந்த பதிலீட்டு பண்டங்களினுடைய விலை அப்படிங்கிறதுல கான்ஸ்டன்ட், மாற்றம் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். தென் there is no change in technology. தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுல no change, மாற்றம் கிடையாது. தென் climate remains unchanged. climate remains unchanged. அந்த காலநிலை அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. தென் political situations remain unchanged. அதே போல் அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. Then there is no change in tax policy. அதாவது வரி கொள்கை அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. Then explanation. Suppose that the supply function is, அதாவது சப்போஸ் அளிப்பு சார்பு அப்படின்னா சப்போஸ் இப்படி இருந்திருந்தால், எப்படி இருந்திருந்தா the Q equal Q5 equal F bracket B or Q equal 20P. அது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த Q equal F bracket B, அதாவது எடுத்துக்காட்டு Q equal F மீன்ஸ் என்ன அப்படின்னா 20 அப்படிங்கிறதாக இருந்திருந்தால், 20P ப்ரைஸ் அப்படின்னு இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேயா. தென் P மீன்ஸ் என்ன அப்படின்னா P இஸ் அன் இண்டிபெண்ட் வேரியபிள். P இஸ் அன் இண்டிபெண்ட் வேரியபிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த P அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையான மாற்றத்தை காணக்கூடியது. அதான் இண்டிபெண்ட் வேரியபிள், தன்னிச்சையான ஒரு மாற்றத்தை காணக்கூடியது. அதோட when it is value changes, new values of Q can be calculated. when its value changes, இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது மாறும் பொழுது, இதனுடைய மதிப்பு இந்த P, இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மதிப்பு வந்து மாறும் பொழுது அதனுடைய நியூ வேல்யூஸ், அதனுடைய புது மதிப்பு அப்படிங்கிறது அந்த பொருளுக்கான அளிப்பினுடைய மதிப்பு அப்படிங்கிறது எப்படி Q அப்படிங்கிற அந்த மாறுபாட்டை கொண்டு கணக்கிடலாம் அல்லது அளவிட முடியும். தென் இந்த சப்ளை ஷெட்யூல், ஷெட்யூல் மீன்ஸ் என்னது அட்டவணை. இந்த சப்ளைனுடைய அட்டவணை அப்படிங்கிறது a supply schedule shows the different quantities of supply at different prices. The supply schedule shows the different quantities of supply at different prices. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க, இந்த அட்டவணை அப்படிங்கிறது பல்வேறு விலைகளில் பண்டங்களினுடைய அளிப்பினை காட்டக்கூடியது, பல்வேறு விலைகளில் பண்டங்களினுடைய அளிப்பினை காட்டக்கூடியது. அது எங்கே இருக்கு பாருங்க, அங்கே அதாவது பாருங்க, திஸ் ஃபார்மேஷன் இஸ் கிவன் இன் த சப்ளை ஷெட்யூல். அதாவது அந்த அட்டவணை அப்படிங்கிறது அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, இதன் மூலம் விளக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்டவணை ப்ரைஸில் பாருங்கள் 1 அப்படின்னு இருக்கு. அதனால் அழித்தல் அப்படிங்கிறது என்னது 20, 240, 360, 480, 500 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேயா. அப்போ இது மாதிரி நம்ம விளக்கலாம். அளிப்புங்கிறது என்ன, பண்டங்களை அழிக்கக்கூடியது. இத்தனை பண்டங்கள் 20 பண்டங்கள் கொடுத்துருக்கோம், 40 பண்டங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ அதனுடைய விலை 1, விலை 2, 3, 4, 5ங்கிறத விளக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த சப்ளை கர்வி. சப்ளை கர்வி மீன்ஸ் என்ன அப்படின்னா அளிப்பு கோடு. அந்த சப்ளை கருவி அப்படின்னா அளிப்பு கோடு. The supply curve represents the data given. The supply curve represents the data given in the supply schedule. அதாவது இந்த சப்ளை கர்வி அப்படிங்கிறது என்னது, புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் அந்த அளிப்பு கோடு அப்படிங்கிறது வரையறுக்கப்படுகிறது. புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் அந்த அளிப்பு கோடு அப்படிங்கிறது என்ன செய்யப்படுது, வரையறுக்கப்படுகிறது. Then as the price of the commodity increase, as the price of the commodity increases, the quantum supplied of the commodity also increases. அதாவது ஒன்றில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பண்டத்தை இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது
என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ் த ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி இன்க்ரீசஸ், ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி, இந்த பண்டத்தினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது 1 2 3 4 5ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது அந்த கமோடிட்டியினுடைய குவாண்டம் சப்ளைடு, அந்த பண்டத்தினுடைய அளவு அப்படிங்கிறதும் அழித்தலின் இந்த பண்டத்தினுடைய அழிப்பு அப்படிங்கிறதும் என்ன செய்யுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 20 40 60 80 100 அப்படின்னு சொல்லி இதுவும் அது விலையும் அதிகரிக்க அதிகரிக்க இது என்னது, பண்டங்களுடைய அழிப்பும் என்ன செய்யுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. Thus the supply curve has a positive slope from left to right. அதனால் இந்த கர்வி, இந்த வளைகோடு அப்படிங்கிறது என்ன செய்யாது, வளையாது. ஸோ நேராக பாசிட்டிவ் கர்வி, இது வந்து நேரான என்னது, அதனால் இந்த கோடு வந்து என்ன செய்யுது, கீழிருந்து மேல் நோக்கி செல்லுது, நேராக கீழிருந்து மேலே நேராக செல்கின்றது. ஏன்னா இது வந்து எங்கிட்டும் குறையலை, அழிப்பும் கூடுது, சாரி பண்டத்தினுடைய அழிப்பும் கூடுது, பண்டத்தினுடைய விலையும் என்ன செய்யுது, கூடிக்கிட்டே தான் போகுது. அதனால் இதனுடைய இந்த கோடு அப்படிங்கிறது பாசிட்டிவாக காணப்படுகின்றது, நேராக இது காணப்படுகின்றது. தென் த குவாண்டம் சப்ளைட் ஆஃப் கமோடிட்டி, the quantum supplied of commodity X is represented and XS, அதாவது இந்த அழித்தல் சாரி இது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பண்டத்தினுடைய அழிப்பினுடைய அளவு அப்படிங்கிறது இந்த பண்டங்களினுடைய அழிப்பினுடைய அளவு எக்ஸ் அச்சிலம், ஓகேயா. இந்த விலை அப்படிங்கிறது என்னது, ஒய் அச்சிலம், அதாவது இதான் ஒய், ஓகேயா. இந்த பண்டத்தினுடைய அழிப்பு அப்படிங்கிறது எக்ஸ் அச்சிலும், விலையினுடைய விலை அப்படிங்கிறது வந்து ஒய் அச்சிலும் காணப்படுகின்றது. தென் அண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி இஸ் ரெப்ரசன்டட் ஆன் தி ஒய் எக்ஸஸ். தென் the points such as A, B, C, D and E on the supply curve SS represent the various quantities at different prices. So, அப்போ இந்த எக்ஸ் மீன்ஸ் என்னது, பண்டத்தினுடைய அழிப்பு, ஒய் மீன்ஸ் என்னது, விலையினுடைய அழிப்பு. அப்போ இந்த எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த அழிப்பு கோடு, எஸ்எஸ் அப்படிங்கிற அந்த அழிப்பு கோடு வந்து எது, இடிசிபி ஏ என்ற புள்ளிகளை, இடிசி இந்த அதாவது ஏபிசிடிஇ அப்படிங்கிற அந்த புள்ளிகளை வந்து பல்வேறு விலைகளுடைய அழிப்பில் அளவினை குறிக்கின்றது, ஓகேயா. இந்த இங்கேருந்து போகுதுலையா ஏபிசிடிஇன்னு போகுதுலையா, அது வந்து பல்வேறு விலைகளினுடைய அழிப்பில் அது விலைக்கு காட்டக்கூடியதாக இந்த படம் விளக்குது. அதே சப்ளை கர்வி அப்படின்னா அழிப்பு கோடு, ஓகேயா. The next one topic, the factors of production, the factors determining supply, the factors determining supply, அதாவது அழிப்பை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள், factors determining supply, அழிப்பை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னா, that is I think the 9 points, yes, the 9 point. The first one, price of the commodity, அதாவது பொருளினுடைய விலை, price of the commodity means எனது பொருளினுடைய விலை. The higher the price, larger the supply, அதாவது higher the price, larger the supply, பொருளினுடைய பொருளின் விலை அப்படிங்கிறது அதிகமானால் என்னது, அதோடைய அழிப்பும் என்ன செய்யும், அதிகம் ஆகும். Then price is the incentive for the producers and sellers to supply more. Price is the incentive for the producers and sellers to supply more. அதாவது என்ன கொடுக்குறாங்க, இந்த உற்பத்தியாளருக்கும், ப்ரொடியூசர்னா யார், உற்பத்தியாளர், செல்லர்னா யார், விற்பனையாளர். இந்த உற்பத்தியாளருக்கும் விற்பனையாளருக்கும் அளிப்பினை என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிப்பதற்கு விலை அப்படிங்கிறது இன்சென்டிவ் மீன்ஸ் அது ஒரு ஊக்க காரணியாக இது செயல்படுகின்றது, ஓகேயா. இந்த உற்பத்தியாளருக்கும் விற்பனையாளருக்கும் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னது, இந்த விலை இந்த விலையை வந்து அதிகரிப்பதற்கு இன்சென்டிவ்னா இது ஒரு ஊக்க காரணியாக இது காணப்படுகின்றது, இது இந்த ப்ரைஸ். தென் செகண்ட் ஒன், price of other commodities, price of other
commodities அதாவது பிற பண்டங்களினுடைய விலைகள். The supply of a commodity depends not only upon its price but also price of other commodities. The supply of a commodity depends not only upon its price. அதாவது இந்த பண்டங்களினுடைய அளித்தல் அப்படிங்கிறது ஒன்லி எதை மட்டும் சார்ந்தில்லை, விலையை மட்டும் சார்ந்தது கிடையாது. பட் ஆல்சோ ப்ரைஸ் ஆஃப் அதர் கமோடிட்டிஸ், என்னது, பிற பண்டங்களுடைய விலையையும் பொறுத்து அமையக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், for instance, if the price of commercial crops means என்னது, வணிக பயிர்கள் like cotton, rice, this may result in reduction in cultivation of food crops like paddy and so its supply. அப்போ இது வந்து என்னது, பிற பண்டங்களோடையும் தொடர்புடையது அப்படின்னு படிக்கலாம். ஏன் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிராப்ஸ் பணப்பயிர்கள் இருக்குல்லையா, கமர்ஷியல் கிராப்ஸ், இந்த பணப்பயிர்கள் வந்து பருத்தி அந்த பொருளுடைய விலை அதிகரித்தா அதை என்ன செய்யும், அதிக அளவு உற்பத்தி செய்வாங்க. அதே போல் உணவு பயிர்களான இந்த கோதுமை அப்படிங்கிறது பயிரிடப்படுறாங்க அப்படின்னா அது வந்து என்ன செய்யுது, அதோடைய கோதுமை, இந்த கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ், அதாவது என்னது, இந்த உணவு பண்டங்கள் லைக் பேடினா என்னது, நெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் ஸோ இட்ஸ் சப்ளை, அதனுடைய அளித்தல் அப்படிங்கிறதும் காணப்படும். இப்போ பயிர் வந்து குறைவாக பயிரிடுறாங்க அப்படின்னா அதனுடைய அளித்தலும் என்ன செய்யும், குறைவாக காணப்படும். இப்போ காட்டன் கிராப்ஸ் லைக் காட்டன் ரைஸ், காட்டன் என்னது, நம்மளுடைய பருத்தி இதில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த வணிக பயிர்கள் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்னா அதனுடைய அளித்தல் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஓகேயா. தென் த ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அதாவது விலையினுடைய காரணி, அதாவது காரணிகளினுடைய விலை. when the input prices go up, this result in rise in cost and so supply will be affected. When the input prices go up, this result in rise in cost and so supply will be affected. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க, இந்த உற்பத்தி காரணிகள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த உற்பத்தி காரணிகளுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த உற்பத்தி செலவும் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கப்படும். அதனால உற்பத்தியினுடைய அளவு அப்படிங்கிறது என்ன செய்யுது, will be affected, பாதிக்கப்படும். the price acceptations means என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பு, விலையினுடைய எதிர்பார்ப்பு அல்லது விலை பற்றிய எதிர்பார்ப்பு. the acceptation over future prices determines present supply. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஓவர் ஃபியூச்சர் ப்ரைஸஸ் டிட்டர்மைன்ஸ், அதாவது எதிர்காலத்தினுடைய விலையை தீர்மானிக்கக்கூடியதாகவும், வருங்காலத்தில் இந்த விலைகள் பற்றிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் சப்ளை, தற்போதைய அளிப்பினுடைய அளவை நிர்ணயிக்கின்றது. வருங்காலத்தில், அதாவது ஃபியூச்சர் ப்ரைஸஸ்னு எதிர்காலத்தில் விலைகள் பற்றிய எக்ஸப்டேஷன்ஸ், இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தற்போதைய தற்போதைய அளிப்பினுடைய அளவை நிர்ணயிக்கின்றது. If a rise in price is anticipated in future, sellers tend to return their produce for future sale and so supply in present market is reduced. If a rise in price is anticipated in future, அதாவது என்ன கொடுக்குறாங்க, இந்த உற்பத்தியாளர் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்து ஃபியூச்சர் எதிர்காலத்தில் இந்த ப்ரைஸஸ் இன்க்ரீஸ், எக்ஸப்டேஷன் இன் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ், வருங்காலத்தில் இந்த விலைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் அவங்களுடைய உற்பத்தியினுடைய அளவு அப்படிங்கிறது என்ன செய்யப்படும், டிக்ரீஸ், குறைக்கப்பட்டு, அதாவது ரிடியூஸ்ட், குறைக்கப்பட்டு சந்தைகள்லையும் என்ன செய்வாங்க, குறைந்த அளவு பொருட்களை மட்டுமே விற்பனை செய்வாங்க. ஓகே, அதாவது அவங்க வருங்காலத்தில், ஓகே, எதிர்காலத்தில் விலைகள் பற்றிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ப்ரெசன்ட் சப்ளை, தற்காலத்தில் அளிப்பினுடைய அளவை தீர்மானிக்கக்கூடியது. If a rice price is anticipated in future,
செல்லர்ஸ் தென் டென்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த உற்பத்தியாளர்கள் வருங்காலத்தில் விலைகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தா நிகழ்காலத்தில் அவங்களுடைய உற்பத்தியினுடைய அளவு குறையப்பட்டு சந்தைகளில் வந்து அவங்க குறைந்த அளவு பொருட்களை மட்டும் என்ன செய்வாங்க, விற்பனை செய்வாங்க. தென் டெக்னாலஜி மீன்ஸ் என்னது, தொழில்நுட்பம். தென் வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ்ஸ், average cost declines and as a result supply level increase. அப்போ இந்த டெக்னாலஜியில் என்ன குறிப்பிடுறாங்க, ஒரு நாட்டினுடைய அதிக முன்னேற்றமான தொழில்நுட்பம் அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது உற்பத்தி செலவு குறைந்து அதிகமான உற்பத்தி ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது. தென் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் லைக் மான்சூன், கிளைமேட் எக்ஸெட்ரா. அதாவது என்னது, இயற்கை காரணிகள் அப்படிங்கிறது எனது பருவநிலையில நம்பி தான் இருக்கும். ஓகேயா, இந்த விவசாயம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னது, பருவமழையை நம்பி தான் காணப்படும். அதான் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், இயற்கை காரணிகள் என்னென்ன, மான்சூன் பருவநிலை, தென் கிளைமேட் காலநிலை, டெம்பரேச்சர் தட்பவெப்பநிலை, இதனுடைய பொறுத்து தான் என்ன செய்யும் வேளாண்மை அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். மான்சூன், கிளைமேட் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வேளாண்மை அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். தென் த நெக்ஸ்ட் ஒன், then the discovery of new raw materials. அதாவது the discovery of new raw materials means என்னது, புதிய கச்சா பொருளினுடைய கண்டுபிடிப்பு. The discovery of new raw materials which are cheaper and of high quality tends to increase supply of the product. என்ன சொல்கிறாங்க, மலிவான தரமான அந்த கச்சா பொருளை கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது என்ன செய்யும், இந்த பொருளினுடைய அளிப்பினை அதிகரிக்கும். தென் த டாக்ஸஸ் அண்ட் சப்ஸ்டியூட்ஸ், அதாவது வரிகளும் சலுகைகளும், சப்ஸ்டியூட் மீன்ஸ் பதிலீட்டு, சப்சிடைஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா சலுகை, ப்ரிவிலேஜ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சப்சிடைஸ், ப்ரிவிலேஜ் அண்ட் சப்சிடைஸ். தென் வரிகளும் சப்சிடைஸ் சலுகைகளும், subsidies for inputs, credit, power, etc. encourage the producers to produce more. அப்போ இந்த சலுகைகள் அப்படிங்கிறது என்ன செய்யுது, யார் கொடுக்குறா அப்படின்னா அந்த கவர்மெண்ட் தான் வந்து நிறைய சலுகைகளை வழங்குறாங்க. எதன் மூலியமாக, இன்புட்ஸ், கிரெடிட் என்னது, கிரெடிட் மீன்ஸ் என்னது, மானியம், பவர் எக்ஸெட்ரா, இது மூலியமாக அவங்க வழங்குறாங்க. தென் த என்கரேஜ் த ப்ரொடியூசர்ஸ் டு ப்ரொடியூஸ் மோர். அடுத்து என்ன பண்ணுறாங்க, உற்பத்தியாளர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதிக உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு தூண்டுதல் தன்மை அப்படிங்கிறதையும் அவங்க என்கரேஜ் ஆக்கப்படுத்துகிறாங்க. அதனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, அதிகமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க. Then withdrawal of such incentives will hamper production. அதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹேம்பர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அது அந்த மானியங்கள் அப்படிங்கிறது என்ன செய்யப்படாங்க, திரும்ப பெறும்பொழுது உற்பத்தி அப்படிங்கிறது வந்து குறையக்கூடியது. அதான் இன்சென்டிவ்ஸ். உற்பத்தி அப்படிங்கிறது என்ன செய்யும், வித்ட்ரால்னால் என்னது, கடன் வாங்குறோம் இல்லையா, அந்த இது. தென் டேக்ஸஸ் both direct and indirect kill the ability and willingness to produce more. அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தியாளருடைய திறமை, ஆர்வம் இதனால் என்ன செய்யப்படுது, பாதிக்கப்படலாம். அண்ட் வில்லிங்னஸ்னால் என்னது, அவங்களுடைய திறமையும், வில்லிங்னஸ் மீன்ஸ் என்னது, ஆர்வம், எபிலிட்டி மீன்ஸ் திறமை, அண்ட் இட் கில் த எபிலிட்டி. அவங்க தென் objectives of the firm. When the goal of the firm is sales maximization or improving market share, the supply of the product is likely to be higher. The last one, objectives of the firm. இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம், அதாவது இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், தன்னுடைய விற்பனையை அதிகரிக்கணும் அல்லது எனது சந்தையில் கொண்டு போகக்கூடிய பொருட்களினுடைய
பங்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான். when the goal of the firm is sales maximization or improving market share, the supply of the product is likely to be higher. அதனால் அந்த நிறுவனத்துடைய அளிப்பு அப்படிங்கிறது என்ன செய்யும், சந்தையில் அதிகமாக இருக்கும். then okay, we see the next class elasticity. okay, thank you my dear students, thank you.